ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் நமக்காக காத்திருக்கிறது. இன்னைக்கு சந்திரன் விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமமாக அமைகிறது. காலை வேளையில் இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியில் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது. பச்சரிசி தானம் செய்யலாம். இன்று நீங்கள் எடுத்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும். இன்றைய நாளில் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் தலையிடாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதும் மற்றும் ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடுகளும் மனதிற்கு ஒரு நிறைவை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதனின் சஞ்சாரமானது தன லாபத்தை அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று உற்றார் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் காலை வேளையில் அன்னதானங்கள் செய்யலாம். இன்று காலை குலதெய்வ வழிபாடு செய்வதனாலேயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவான் உங்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பார். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனை தீரும். இன்றைய நாள் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் குடும்ப ஒற்றுமை நன்றாக அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய செய்திகளை நீங்கள் பெறலாம். இடமாற்றங்கள், பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவற்றில் இந்த செய்திகளை கேட்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். ராசியில் இருக்கக்கூடிய கேத்து, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களின் சஞ்சாரமானது சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவு மற்றும் அலுவலக விஷயங்கள் அனைத்தும் இன்று மனதிற்கு திருப்தியை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். ராசிநாதன் புத பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலை பலு குறையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இவற்றின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன மன போராட்டங்களை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் இன்றைய நாளில் உங்களுக்கு இல்லை. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், குரு மற்றும் புதனின் சஞ்சாரமானது துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றியை தரும். மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். பல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் மாறும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசியில் சந்திரன் நிற்பதும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் மாறும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு மற்றும் சுக்கிரன் புதன் இருப்பதனால் அவ்வப்போது கணவன் மனைவியிடையே மன சஞ்சலங்களும் மன போராட்டங்களும் வரலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப சண்டைகள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று உங்களுக்கு
கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யத்தை அதிகரிக்கலாம். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பொது சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அவிட்டம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டமும் தீரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவ்வப்போது நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தி சந்தோஷங்கள் ஏற்படும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளிடையே நல்ல ஒரு பாசமும் அன்பையும் பார்க்கலாம். இன்று உங்களினுடைய மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று தன லாபங்கள் உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பதாகவே அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளைக்கான கேள்வியை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் 8ஆம் இடத்தில் கும்பராசியில் அமைந்தால் ஆயுள் எப்படி இருக்கும்? கடக லக்னம், லக்னகாரகன் சந்திரன் கும்பத்தில் இருக்கிறச்சு. சந்திரன் சனி எப்பொழுதுமே உங்களுக்கு லங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். இந்த வீசிங் ப்ராப்ளம் இவங்களுக்கு நிறையா இருக்கும். 6ஆம் இடத்துல இருந்தாலும் நிறையா இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போது சந்திர தசா இந்த கடக லக்னக்காரர்களுக்கு நீங்கள் கும்பராசியில் சந்திரன் இருக்குது இல்லையா, அப்போது 8 சனி. ஸோ சனி தசா அல்லது சந்திர தசா இந்த 2 தசாலையுமே இவளுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி நிமோனியா, லங் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்கு லங்கில் அடிக்கடி ஃப்ளூயிட் கலெக்ஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த மாதிரி கால் வீக்கம் அவளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஆயுளை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும். ஒரு அகால மரணங்களோ இல்லை ரொம்ப அல்ப ஆயுசில் இறந்து போகிறதோ அந்த மாதிரி கொஞ்சம் குறைவு தான். ஆனால் சந்திரதசையோ சனி தசையோ வந்தால் அவளுக்கு அப்பப்போ ஒரு கண்டம் மாதிரி வந்து போகலாம். அதனால் கடகலக்னக்காரகன் சந்திரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து சந்திர திசையோ அல்லது சனி திசையோ உங்களுடைய 60 வயசுக்கு மேலே வந்ததுன்னா நீங்கள் ஆயுஷோமம் பண்ணிக்கிறது நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.